ஹாய் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம பேசப் போறது, உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்களோட இதயத்த கவர்ந்த ஒரு இளைஞர பத்தி தான். பிடிஎஸ்ன்னு சொன்னாலே, நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்ற பெயர்கள்ல முதல் வரிசையில இருப்பவர் ஜங்குக். சூப்பரா பாடுவாரு. அசத்தலா டான்ஸ் ஆடுவாரு. ஸ்டேஜ்ல நின்னா, அவர மட்டும் தான் எல்லாரோட கண்ணும் தேடும். ஆனா, இந்த வெற்றி எல்லாம ஒரே நாள்ல கிடைச்சதா? கண்டிப்பா இல்ல. இந்த புகழுக்கு பின்னாடி நெறைய கஷ்டம் இருக்கு. நெறைய கண்ணீர் இருக்கு. நெறைய தூக்கமில்லாத இரவுகள் இருக்கு. அ வாங்க ஜங்குக்கோட வாழ்க்கை பயணத்த ஆரம்பத்துல இருந்து பார்ப்போம். 1997 செப்டம்பர் 1ஆம் தேதி தென் கொரியாவுல இருக்கிற புசான் நகர்ல ஜங்குக் பிறந்தாரு. வீட்ல அவரு ரொம்ப சுட்டி பையன். ஆனா வெளியில ரொம்ப அமைதியா இருப்பாரு. சின்ன வயசுல இருந்தே வரைஞ்சு பாக்குது, பாட்டு கேட்கது, விளையாடுறது, இப்படி சாதாரண குழந்தை மாரி தான் வளர்ந்தாரு. ஆனா ஒரு நாள் டிவியில ஒரு இசை நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த ஸ்டேஜ்ல பாடுறவங்கள பார்த்ததும், அவருக்குள்ள ஒரு சின்ன கனவு பொறந்துச்சு. ஒரு நாள் நானும் இப்படியே ஒரு பெரிய ஸ்டேஜ்ல நின்னு பாடணும். அந்த ஒரு கனவு அவரோட வாழ்க்கையையே மாத்தப் போதுன்னு அப்போ அவருக்கே தெரியாது. அதுக்கப்புறம் அவர் இசையில அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சாரு. பள்ளி படிப்போட சேர்த்து பாடல், நடனம், பயிற்சி இப்படி தினமும் தன்னையே மேம்படுத்திக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் ஒரு திறமை கண்டறியும் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டாரு. அந்த நிகழ்ச்சியில முதல் இடம் கிடைக்கல. ஆனா, அவரோட திறமைய பார்த்து பல இசை நிறுவனங்கள் அவரை அழைத்தன. அந்த நேரத்துல பெரிய நிறுவனத்த தேர்ந்தெடுக்காம, அப்போ அதிகம் பிரபலம் இல்லாத பிக் ஹிட் என்டர்டெயின்மென்ட் ஐ அவர் தேர்வு பண்ணினார். அந்த முடிவு தான் அ அவரோட வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய திருப்புமுனையா மாறுச்சு. ஆனா, அதுக்கப்புறம் வந்த வாழ்க்கை அவ்ளோ ஈஸி இல்ல. காலையில இருந்து ராத்திரி வர டான்ஸ். அதுக்கப்புறம் பாடல் பயிற்சி, உடற்பயிற்சி, மொழி பயிற்சி. ஒரு நாளைக்கு பல மணி நேரம் பயிற்சி. சில நேரம் உடம்பே முடியலன்னு தோணும். ஆனா, ஒரே ஒரு விஷயம் தான் அவர முன்னாடி கூட்டிட்டு போச்சு. என் கனவ நான் கைவிட மாட்டேன். 2013ஆம் ஆண்டு பிடிஎஸ் அதிகாரப்பூர்வமாக அறிமுகமானது. ஆனா, ஆரம்பத்துல பெரிய வரவேற்பு கிடைக்கல. சிலர் விமர்சனம் பண்ணாங்க. சிலர் இவங்க நீண்ட நாள் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா, ஜங்குக்கும், அவரோட குழுவினரும் அதையெல்லாம் மனசுல வச்சுக்கல. அவங்க ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணினாங்க. இன்னும் அதிகமா உழைச்சாங்க. ஒவ்வொரு பாடலையும் மனசு வச்சு உருவாக்கினாங்க. ஒவ்வொரு மேடை நிகழ்ச்சியையும் கடைசி நிகழ்ச்சி மாரி குடுத்தாங்க. அதுக்கான பலன் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிச்சது. கொரியாவ தாண்டி ஆசியா, ஐரோப்பா அமெரிக்கா இப்படி உலகம் முழுக்க பிடிஎஸ்க்கு ரசிகர்கள் உருவாக ஆரம்பிச்சாங்க. அந்த பயணத்துல ஜங்குக்கோட குரலும், டான்ஸும், மேடை ஆற்றலும் அவர தனியாவே கவனிக்க வச்சது. ரசிகர்கள் அவர அன்பா கோல்டன் மக்னைன்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா, அவர் பாடுறதுல மட்டும் இல்ல, டான்ஸ், ஓவியம், ஸ்போர்ட்ஸ், போட்டோகிராபி, வீடியோ எடிட்டிங் எதுல கைய வச்சாலும் சிறப்பா செய்யக்கூடிய திறமை அவகிட்ட இருந்தது. ஆனா, இவ்ளோ பெரிய ஸ்டார் ஆன பிறகும், அவரோட பணிவு மட்டும் இது மாறல. ரசிகர்களுக்கு நன்றி சொல்றது, தன்னோட குழு உறுப்பினர்கள மதிக்கிறது, தொடர்ந்து புதுசா கத்துக்கிறது. இதெல்லாம் தான் இன்னைக்கு வரைக்கும் அவர கோடிக்கணக்கான மக்களோட மனசுல வச்சிருக்கு. ஜங்குக்கோட வாழ்க்கை நமக்கு ஒரு விஷயம் கத்துக் குடுக்குது. கனவு காண்றது முக்கியம். ஆனா அந்த கனவுக்காக தினமும் உழைக்கிறது தான் இன்னும் முக்கியம். நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு முக்கியம் இல்ல. உங்க பின்னணி என்னன்னு முக்கியம் இல்ல. உங்க கனவ நம்பி அதுக்காக தினமும் உழைச்சீங்கன்னா, ஒரு நாள் உலகமே உங்கள திரும்பி பார்க்கும். அதுதான் ஜங்குக்கோட வாழ்க்கை நமக்கு சொல்லிக் குடுக்குற மிகப்பெரிய பாடம். அடுத்த வீடியோவில இன்னொரு சுவாரஸ்யமான பிரபலத்தின் வாழ்க்கை பயணத்தோட சந்திப்போம். அதுவரைக்கும் பார்த்துக்கோங்க. நன்றி.